ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஃபோட்டோ ஒரு நபர் அமைச்சிருந்தேன் ப்ரோ. ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஆடியோ எது அமைச்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோடுன்னு சொல்லி ஒன்று கேட்கும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருவீங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கேலரியில் பார்த்தா சேவ் ஆகிருக்காது. உங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சேவ் ஆக மாட்டேங்குது ஒரு நபர் சொல்லியிருந்தார். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்க்க வர ஸ்கிப் பண்ண பாருங்கள். டவுன்லோட் ஆப்ஷன் கேட்குதா, எங்கள் இடத்துல நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் மொபைல் கேலரியில் பார்த்தா சேவ் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா, கேலரியில் உங்கள் மொபைல் கேலரியில் நீங்கள் ஃபோட்டோ சேவ் பண்ணிட்டீங்க, அங்கே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா உங்களுடைய மொபைல் ஃபோட்டோஸில் பார்த்தா ஆட் ஆகிடும். அதை ஃபோட்டோஸ் பார்த்தா வந்துடும். ஆனால் அப்படி கொடுத்தேன் ப்ரோ, ஆனால் எனக்கு சேவ்னு டவுன்லோட் கொடுத்தேன், டவுன்லோட் ஆகிடுச்சு வாட்ஸ்அப்பில். ஆனால் கேலரியில் பார்த்தா வரல அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லியிருந்தாரு. என்ன ப்ராப்ளம், எதனால் வரல அப்படின்ற அதுக்கான சொல்யூஷன் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அதில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்க. அப்போ நம்ம ஃபோட்டோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, அது எப்படி சொல்லுவோம், சின்ன செட்டிங்ஸ் ஆன் பண்ணுற மூலம் பார்த்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியாது. என்ன செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுடைய வாட்ஸ்அப் தான் ஓப்பன் பண்ணிங்க. உங்களை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கேலரியில் சேவ் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ண சொல்லுன்னா, மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா மேலே த்ரெட் பண்ணிருக்கோம். அந்த த்ரெட் பண்ண கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்றது தான் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேஸ் ஸ்க்ரோல் பண்ணால் சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் சேட்ஸ் அப்படின்றத தான் கிளிக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி மீடியா விசிபிலிட்டின்னு சொல்கிற ஆப்ஷன் ஒன்று ஆனில் பண்ணி வச்சிருப்பேன். ஜஸ்ட் இது ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை ஆன் பண்ணிங்க. ஷோ நியூ டவுன்லோட்ஸ் மீடியா இன் யுவர் டிவைஸ் கேலரின்னு இருக்கும். இது ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணுற ஆடியோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் அந்த மியூசிக்லாம் யாரும் அடிச்சு விட்டாங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கேலரியில் இப்போ தான் சேவ் ஆகுது. ஜஸ்ட் இது ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்கள் கேலரியில் போய் சேவ் ஆகும். இது ஆப்ஷன் பார்த்தா ஆன் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, இந்த ப்ராப்ளத்தை பார்த்தா இதை ஆன் பண்ணுறது தான் சரி பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் ஆட் பண்ணுங்க. இதுக்கான நியூ பெஸ்ட்டாக வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.